அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர். ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் களைபவர். ஆசிரியர் என்றாலே ஒரு குற்றங்களை களையக்கூடியவர் என்றுதான் அர்த்தம். அத்தகைய கல்வி தகுதி பெற வேண்டிய ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்சி ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் எந்த மாதிரியான தகுதிகள் பெற்றிருக்கார்களா அப்படிங்கிறதா இன்றைய தலைப்பு. என்ன மாதிரியான தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும், ஒரு ஆசிரியருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிறோம். என்ன மாதிரியான தகுதிகள் பெற்றவங்களாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு கல்வி தகுதி. ஒரு ஆசிரியருக்கு தேவையான அனைத்து கல்வி தகுதிகளும் பெற்றிருக்கணும். தமிழாசிரியர்னால் பிஏ தமிழ் படித்தவங்களாக இருக்கணும், அதோட சேர்த்து கல்வியல் படிப்பு படித்தவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இலக்கண இலக்கிய புலமை மிகுந்தவங்களாக இருக்கணும். அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணமாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, அதில் போதிய புலமை பெற்றவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிறந்த உளவியல் வல்லுநராக இருக்கணும் ஒரு ஆசிரியர். உளவியல் ரீதியாக மாணவர்களை அணுகக்கூடியவங்களாகவும், உளவியல் ரீதியாக கூட பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை அணுகக்கூடியவங்களாகவும் ஒரு ஆசிரியர் இருக்கணும். சிறந்த நாட்டுப்பற்று மிக்கவங்களாக ஒரு ஆசிரியர் இருக்கணும். அப்போ தான் தன்னுடைய மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று மிக்க கருத்துக்களை சொல்லக்கூடியவங்களா ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. மொழிப்பற்று மிக்கவங்களா ஒரு ஆசிரியர் இருக்கணும். தன்னுடைய மொழி மீது பற்றும் பாசமும் இருந்தால் மட்டும்தான் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த மொழி பற்றி ஏற்படும். ஒரு ஆசிரியர் எப்பொழுதுமே தன்னுடைய மொழி மீது பற்று மிக்கவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியர் சக ஆசிரியர்களோட சக மாணவர்களோட நல்ல அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேரம் தவறாமை. ஒரு ஆசிரியருக்கு முக்கியமாக தேவையானது நேரம் தவறாமை. ஆசிரியர் முதல்ல நேரம் தவறாமையை கடைபிடிச்சா மட்டும்தான் மாணவர்களும் நேரம் தவறாமையை கடைபிடிப்பாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் சிறந்த நேரம் தவறாமை கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து முன்மாதிரி. ஒரு ஆசிரியர் சமுதாயத்திற்கு மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்களை போல, அந்த ஆசிரியர் போல நாமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய நோக்கங்களையும் தங்களுடைய வழிகாட்டுதலாகவும் அந்த ஆசிரியரை எடுத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய துறை தொடர்பான அறிவு, திறமை, தொழில்நுட்பம், திறனாய்வு செய்யக்கூடிய திறன், கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள், இது மாதிரி அனைத்து அவங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கற்றல் செயல்பாடுகளிலுமே திறமை மிக்கவங்களா ஒரு ஆசிரியர் இருக்கணும். ஒரு ஆசிரியர் எப்பொழுதும் முதலில் ஒரு மாணவனாக இருக்கணும். ஒரு மாணவனுடைய செயல்பாடு என்ன? எப்பயுமே எல்லாத்தையுமே கற்றுக்கொண்டே இருக்கிறதா ஒரு மாணவனுடைய செயல். அது மாதிரி தான் ஒரு ஆசிரியர் தன்னை ஒரு மாணவனாக நினைச்சு தினம் தினம் அன்றைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் அன்றாடம் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஆசிரியருடைய கல்வி தகுதிகள் இன்றைய ஆசிரியரிடம் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்றைய கல்வி சூழல்ல மொழி ஆசிரியர்களுக்கான தகுதி என்னன்னு பார்க்க போறோம். இங்க வெறும் பொதுவாக ஆசிரியரை மட்டும் சொல்லல, மொழி ஆசிரியர்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மொழி ஆசிரியருக்கு என்னென்ன தகுதி வேணும்னு என்னோட அபிப்பிராயம் என்னன்னு பார்த்தா, பழைய டீச்சிங் லேர்னிங் மாதிரி எப்பயும் போல வெறும் பாடங்களை வந்து கற்பிக்கிறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் டெக்னாலஜிக்கலாகவும் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து நிறைய அறிவுலேருந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தா, இன்றைய சூழலில் வந்து குழந்தைங்க வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்பவே அதிக அறிவு இருக்கிறவங்களா இருக்காங்க. அதனால் எப்பயுமே நோட்டு புக்குன்னே இல்லாமல் அவங்களுக்கு அதன் மூலியமாக வந்து இது பண்ணும்போது அவங்க வந்து படிப்பில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்காங்க. இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அவங்களுக்குள்ள அது இருக்கும். இப்போ நம்ம ஹோம்ஒர்க் மாதிரி இப்போ நம்ம மனப்பாடம் செய்யறதுக்கு போய் ஒரு 5 வாட்டி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அது ஒரு கேம் மூலியமாகவோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டி மூலியமாக இது பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தோம்னா, மொழி ஆசிரியர்கள் வந்து அவங்களோட இதை மட்டும் இல்லாமல் டெக்னாலஜிக்கலாக வந்து ரொம்ப க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்றது என்னோட தேங்க்யூ. இன்றைய கல்வி சூழலில் மொழி ஆசிரியருக்கான கல்வி தகுதிகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இப்போ தமிழ் மொழி ஆசிரியர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து இலக்கண இலக்கியத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசிரியர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மாணவர்களை வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மாணவர்கள் எது கேட்டாலும் அவங்க மேலே கோவப்படாமல் புரியுற அளவுக்கு ஒரு 2 டைம் கேட்டால் கூட அவங்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட ஆசிரியர்கிட்ட ஃபஸ்ட்டு பொறுமை இருக்கும். அதுக்கப்புறம் இரக்கம், உணர்வு, அன்பு, பாசம் இது எல்லாமே மாணவர்களுக்கு இருந்தால் தான் அவங்க வந்து இடங்களும் வந்து ஆசிரியர்கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மாணவர்களை ஈர்க்கிறபடியாக அவங்க ஆர்வத்தை தூண்டி பாட எடுக்கணும். நன்றி. இன்றைய கல்வி சூழலில் மொழி ஆசிரியருக்கான தகுதிகள் யாருன்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து அவங்களுக்கு அந்த மொழி மூலிமா அவங்களோட பெடகாகியில் அவங்க வந்துட்டு தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு வந்துட்டு கரெக்டான பதில்கள் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து அதிகமாக பெற்றிருக்கணும். ஆசிரியர் வந்துட்டு பொறுமையும் அன்பும் அரவணைப்பும் எல்லாம் வந்துட்டு மாணவர்களிடம் வந்துட்டு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா அவங்கள பார்த்து தான்
தகுதி. மொழி ஆசிரியர்கள் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமானவங்க. எல்லா ஆசிரியர்களை விட மொழி ஆசிரியர் வந்து ஒரு மாணவர்களுக்கான அடிப்படை அறிவை வந்து கற்றுக் கொடுக்குறவங்க தான் மொழி ஆசிரியர். மொழி ஆசிரியர் அப்படின்னாலே இலக்கண இலக்கிய அறிவு வந்து நிறைய பெற்றுள்ளவர்களாக இருக்கணும். இப்போ ஒரு மாணவருக்கு வந்து எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு வந்து முதல்ல வந்து கற்றுக் கொடுக்கணும். கற்றல் மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. மாணவர்களிடம் அதிகம் திறன்கள், இந்த டிராயிங், அந்த மாதிரி பேச்சு திறன் வந்து எழுத்து திறன், பேச்சு திறன் எல்லாம் தவறில்லாமல் பேசுறது வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு தான் மொழியாசிரியர்கள் வந்து இருப்பாங்க. மொழியாசிரியர்கள் வந்து முக்கியமாக ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும். கற்றல் சூழ்நிலையும் சரி, சமூகத்திலும் சரி ஒழுக்க சூழல் கற்றுக் கொடுக்கணும். அன்பு அரவணைப்போட வந்து மாணவர்களிடம் பழகணும். மாணவர்கள்ட்டையும் அவங்களுக்கான ஆசிரியர் பணி, மருத்துவ பணி, அந்த மாதிரி பணிகளுக்கான ஒரு மோட்டிவேட்டடாக தான் ஒரு மொழியாசிரியர் இருக்கணும். மொழியாசிரியர் முக்கியமாக சமூக கருத்துக்களை வந்து அதிகமாக சொல்லிக் கொடுக்கணும். பாட கருத்துக்களோட ஒழுக்க கருத்துக்களை எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை வந்து தவறாக பேசக்கூடாது. மொழி வந்து எப்படி அடுத்தவங்கள்ட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களையும் வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க தான் மொழியாசிரியர் இருக்கணும். மொழியாசிரியர் வந்து அவங்க பெடகாகியில் மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஆசிரியருக்கான முழு தகுதியை பெற்றிருந்தாலே அவங்க ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆசிரியரோட கல்வி தகுதிகள் பற்றி பார்த்தோம். நிறைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். மீதி கருத்துக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.